இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வாயை உண்டாக்குனதே அவர்தான், வாயில வார்த்தையை வைக்கிறவரே அவர்தான். பேச தெரியாததுனால அமைதியா இருந்தார் அப்படி இல்லை. நியாயம் விசாரிக்கப்படும் போது, அவர் அநியாயமா குற்றம் சாட்டும் போது, வீணான பழிகள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது, அவருடைய தெய்வீகத்தை குறித்ததான கேள்விகள் எழும்பின போதெல்லாம் இயேசுவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் அமைதியா இருந்தார். சில காரியத்துல நீங்க பேசாம நீங்க அமைதியா இருந்தீர்களானால் தேவனுடைய வல்லமையை பார்க்கலாம், தேவனுடைய நீதி வெளிப்படுறத பார்க்கலாம், தேவன் உங்களுக்காக செயல்படுறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாயை திறந்து அவிசுவாசமாகவும் பேசிடக்கூடாது, நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களையும் பேசிடக்கூடாது, நம் வாயை திறந்து நம்முடைய மாம்சத்தின் உணர்வுகளை என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது. அல்லது ஏதோ ஒரு கோபத்துல ஒரு டென்ஷன்ல நான் மனம் பதறி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சரி நான் கோபத்துல பேசிட்டேன் அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆக இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு அதற்கு நீங்க காவல் வைங்க. சில நேரத்துல நீங்க நலமானதையும் பேசாமல் இருந்தால் நல்லது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பேசக்கூடிய இடம், இதெல்லாம் பேச வேண்டிய நேரம், இந்த நேரத்துல பேசலைன்னா, இந்த இடத்துல பேசலைன்னா நம்ம நீதி எடுபட்டு போயிடும், நம்ம நியாயம் எடுபட்டு போயிடும், நம்ம மேல அவமானமும் நிந்தையும் பழியும் வந்துடும். அதனால வேற வழி இல்லை, அதனாலதான் அப்படி நான் பேசிட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். கர்த்தர் அந்த பாதையில தான் அனுமதிக்கிறாரா? நம்ம அமைதியா இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புறாருன்னா அதை நம்ம செஞ்சிடணும். அதனால தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு காவல் வையும். தேவனுடைய பிள்ளைகளை, மனம் பதறி பேசின மோசேக்கு பொல்லாப்பு வந்தது அப்படின்னு இருக்கு. தவறுதலா நம்ம ஏதாவது பேசிடக்கூடாது. தேவன் அந்த இடத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். ஏன்னா நியாய தீர்ப்பு நம்முடைய வாயின் வார்த்தைகளை மையமாய் வைத்துதான். நமக்கு நடக்க போற அத்தனை காரியங்களை கர்த்தர் எதை வச்சு பேஸ் பண்றாருன்னா நம்முடைய வேர்ட்ஸ், நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தை. அந்த சூழ்நிலை நிர்பந்தத்துல தான் அப்படி பேசிட்டேன் இப்பெல்லாம் சொல்றது போல நாம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. எல்லாவற்றையும் இழந்து நின்ற தாவீதை பார்த்து 600 பேர் சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் காரணம், ஒன்னாலதான் நாங்க எங்க குடும்பத்தை இழந்தோம், ஒன்னாலதான் எங்க சொத்துக்களை இழந்தோம், ஒன்னாலதான் எங்க ஆஸ்திகளை இழந்தோம்னு சொல்றாங்க. நான் தாவீது அவர்களுக்கு மறு உத்தரவா ஒண்ணுமே சொல்லல. ஆனால் தேவனிடத்துல கேளுங்க, இதுல கண்டிப்பா நான் பதில் பேசிதான் ஆகணுமா அல்லது அமைதியா இருக்கணுமா? அதை நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் தெளிவா வழி நடத்துவார். அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு. அவங்க இன்னையிலிருந்து சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும், இப்ப நான் பேசுறது தேவனுடைய அனுமதியா இல்ல அமைதியா இருப்பதை தேவன் விரும்புகிறாரான்னு சொல்லி நிதானித்து நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்க வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பே நீங்க அதெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. ஆகவே நாங்க எந்த வார்த்தைகளையும் தவறுதலா பேசிடக்கூடாது, அவிசுவாசமா பேசிடக்கூடாது, மாம்சத்தை வெளிப்படுத்தி பேசிடக்கூடாது, மனம் பதறி பேசிடக்கூடாது. நாவை காத்துக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.